விஷ்ணு சித்தரனுடைய ஆசிரமத்தில் இருந்த பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய ஆடைகளை மான் திருடி சென்றது. இதை பார்த்த அடுத்த வினாடி விஷ்ணு சித்தர் சொன்னார், அப்ப தர்மா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, என் பிள்ளைகளுடைய ஆடையை வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. அந்த மாயமான் மாயமா போய் மறைஞ்சிடுச்சு. அதற்கு பிறகு மாயமா போய் மறைந்ததற்கு பிறகு இவர்கள் பார்க்கிறார்கள். அங்க இவர்கள் போகும் பொழுது ஓடி 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 கலைத்தார்கள். ஏன்னா அது பின்னாடியே போனதுனால கலைச்சிட்டாங்க. அப்படி கலைத்ததற்கு பிறகு இவங்க தண்ணி தாகம் தருமருக்கு. இப்ப தர்மராஜா பார்க்கிறார், தம்பி சகாதேவா தண்ணி கொண்டு வா. அவர் போனவர் தான் நேற்றைய தினத்தில் அங்க மேல மரத்தின் மேல அசரீதி அமர்ந்திருந்தது. அது கேட்டது, தண்ணி குடிப்பதற்கு முன்னதாக நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தண்ணி குடி. இப்ப அதற்கு பதில் சொல்லல சகாதேவர். ஏன்னா தண்ணி தாகம். 5 பேருக்கு தண்ணி தாகம். 4 பேர் அங்க காத்துட்டு இருக்கிறாங்க, ஒருவர் இங்க இருக்கிறார். அந்த அண்ணன்களுக்கு தண்ணி கொண்டு போகணுமேனு தொன்னையை ரெடி பண்ணி அதுல தண்ணியை எடுத்துக்கிட்டு இதுல தண்ணியை அள்ளி குடிக்கிறார். சகாதேவர் இறந்து போகிறார். அதே மாதிரி நகுலர் வருகிறார், அவரும் அந்த தண்ணியை குடிச்சு இறந்துடுறார். அர்ஜுன பெருமான் வருகிறார், அவரும் அந்த நச்சு தண்ணியை குடிச்சு இறந்து போறார். கடைசியா பீமசேனரை அனுப்பி வைக்கிறார். பீமசேனர் போறார், பார்த்தா 3 தம்பிங்க அந்த நச்சு பொய்கையாண்டே இறந்து கிடக்கிறார். 3 பேரையும் எடுத்து மார்போட தழுவி அழுது தொழுகிறார். உலகத்தை ஆட வேண்டிய பிள்ளைகள் நம் தம்பிமார்கள் இப்படி இறந்து கிடக்கிறார்களேன்னு அழுது தொழுதார். இவருக்கும் தண்ணி தாகம். அசரீதி கேட்கிற கேள்விக்கு இவரும் பதில் சொல்லல. சரி, நம்ம குலத்துக்கு ஒருவராவது தப்பிச்சிருக்கணும்னு மணல்ல எழுதுறார். எதை எழுதுறாரா? அண்ணா, இந்த நீர் நச்சு நீர், நச்சுன்னா விஷ நீர், இதை தாங்கள் அருந்த வேண்டாம். நான் வரும் பொழுதே பார்த்தா அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 3 பேருமே இந்த தண்ணியை குடிச்சு இறந்துட்டு இருக்காங்க. நான் வரட்டியதுனால என்னால் அந்த தண்ணியை குடிக்காம இருக்க முடியல. இன்னொன்று, நம் தம்பிகள் இல்லாத உலகத்தை எனக்கு வாழ விருப்பம் இல்லை. அதனால நானும் இந்த நீரை குடித்து இறந்து விடுவேன். அண்ணா, நீங்கள் இந்த நீரை குடித்து இறக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதை எழுதுறேன்னு சொல்லி எழுதிட்டார். அந்த தண்ணியை அவரும் குடிக்கிறார். பீமசேனரும் இறந்து விடுகிறார். 4 பேரும் இறந்துட்டாங்க. இப்ப காலமா முனிவர் அனுப்பிய பூதம் புறப்பட்டு வருது. இப்ப அந்த பூதம் புறப்பட்டு வருங்கிற பொழுது எல்லா இடத்துலையும் பாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடுது. இப்ப தேடி பார்த்தா கிடைக்கல. கடைசியா அந்த நச்சு பொய்கையாண்ட வருது அந்த பூதம். அந்த வந்த உடனே 4 பேரும் முகர்ந்து பார்க்கிறாங்க. இப்படி தள்ளி தள்ளி பார்க்குது. 4 பேரும் இறந்துருக்கிறாங்க. உடனே கோபம் வந்தது அந்த காலமா முனிவர் அனுப்பிய பூதத்துக்கு. பிணம் தின்னக்கூடிய கடுகுன்னு நினைத்தாரோ அந்த காலமா முனிவர். அப்படின்னு நினைச்சு இன்னும் ஒருத்தன் பேலன்ஸ், அதாவது பாக்கி இருப்பானே, தர்மன்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்க? உடனே தேடுது. அங்க போனா ஒரு மரத்துக்கடியில படுத்து கிடக்கிறார் தர்மராஜா. ஏற்கனவே 4 பேர் இறந்திருக்கிறாங்க, இவர் மட்டும் என்ன உயிரோடவா இருக்க போறார்? சரி, இருந்தாலும் இருக்கட்டும், நாம செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்வோம்னு அந்த பூதம் வந்து தர்மர்கிட்ட முகர்ந்து பார்க்க, மூச்சு இருக்குதான்னு பார்க்கறதுக்கு வருது. இறைவன் 1 செகண்ட், யமதர்மராஜா 1 செகண்ட் மூச்சை நிறுத்தி தர்மராஜாவுக்கு கொடுத்தாராம். அப்படி மூச்சை நிறுத்தி கொடுத்த பொழுது அந்த பூதம் பார்த்தது, இந்த தர்மனும் இறந்து கிடக்கின்றான். எப்படி இந்த காலமா முனிவர் நம்மை பிணம் தின்னக்கூடிய கழுகு என்று அனுப்பி வைத்திருக்கிறாரே,
அப்படின்னு நினைச்சு உடனே இங்கிருந்து புறப்பட்டு நேரா போய் காலமா முனிவரையே கொன்று தின்று விட்டது. தின்றதோட இல்லை, அந்த யாக குண்டத்துக்குள்ள சென்று விட்டது. ஒரு செகண்ட் காலமா முனிவர் இவர்களை தின்னு என்று கை காமிச்சிருந்த அந்த பூதம் துரியோதனாதியர்களை 100 பேரையும் தின்றிருக்கும். ஆனா அவர் செய்யலை. ஏன்னா பீமசேனனுடைய சபதம் நிறைவேற வேண்டும். 100 பேரை நானே கொல்லுவேன்னு அவர் சபதம் பண்ணியிருக்கார். அதனால அவருடைய சபதம் நிறைவேற வேண்டும் என்று தன்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று நினைத்து அவர் அமைதியாய் இருந்தார். அந்த பூதம் அவரை கொன்று வந்த யாக குண்டத்துக்குள்ளேயே மீண்டும் பிரவேசம் செய்து விட்டது. சிறிது நேரம் கழித்து எல்லாருமே சொல்லுவோம், ஆக்சிடென்ட்ல செத்து பிழைச்சேன், ஜுரத்தில் செத்து பிழைச்சேன். அது மாதிரி தண்ணி தாகத்தில் தர்மராஜா ஒரு நிமிஷம் செத்து பிழைச்சாராம் தண்ணிக்கு. நாமெல்லாம் கூட தண்ணியை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பழமொழி கிராமங்களில் சொல்லுவாங்க, தாயை படித்தாலும் படிக்கலாமா, தண்ணியை பழித்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவான். அது மாதிரி இங்கே தண்ணி தாகம், ஒரு வினாடி மூச்சை அடக்கி இருந்தார். அப்படி மூச்சை அடக்கி இருந்த அடுத்த வினாடி அங்கே மீண்டும் தர்மராஜாவுக்கு மூச்சு வந்தது. அப்படி மூச்சு வந்த அடுத்த வினாடி பார்த்தார், போன தம்பிங்களை யாரையுமே காணுமேன்னு தம்பிங்களை தேடி அவர் போறார். பார்த்தா அதே நச்சு நீருக்கு அவரும் வரார், அந்த விஷத்தை நச்சு பொய்கைக்கு வரார். வந்தவர் பார்க்கிறார், தம்பிங்க இல்லாத உலகத்துல நாம எதுக்கு வாழணும், நாமும் அந்த தண்ணியை குடிச்சு இறந்து போவோம் அப்படின்னு நினைச்சு தர்மராஜா அப்பதான் அந்த தண்ணியை குடிக்கலான்னு கையில அள்ளுகிற பொழுது அங்க மரத்து மேல ஒரு அசரீதி உட்கார்ந்துருக்கு. அது கேக்குது, ஐயா நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதிலை சொல்லு. இப்ப நாம தான் என்ன சொல்லியிருப்போம், ஏற்கனவே 4 தம்பிங்க இறந்து கிடக்குறாங்க, தண்ணி தாகம் உயிர் போகுது, இந்த நேரத்தில் நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியுமா? நமக்கு என்ன அடைக்கும், துக்கம் தொண்டை அடைக்கும். ஏற்கனவே தண்ணி வேற தாகம், இது அத்தனையும் சேர்ந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால பார்த்தார். ஆனா தர்மர் பார்த்தார், எப்படி இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து விட போகிறோம், நமக்கு தெரிஞ்ச கல்வியை ஒரு 4 பேருக்கு சொல்லிட்டு இறந்து போனா நல்லா தானே இருக்கும். அதனால என்ன பண்ணாரா, சுவாமி நீங்க கேளுங்க, என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் பதில் சொல்லுகிறேன்னு சொன்னார். என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் பதில் சொல்றேன்னு சொன்னார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், இறைவனுடைய கருணையினாலே இப்ப சொல்லுகிறார், அறிவு படிச்சிருந்தா யாருக்காவது பயன் பெறும்படி அந்த அறிவு இருக்கணும். ஒருத்தருக்காவது, ஒரு தாத்தாவுக்கு மருந்து, பாம்பு கடிக்கு மருந்து கொடுப்பார். பையன் போய் கேட்டான், அப்பா பாம்பு கடிக்கு பச்சிலை கொடுக்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்க, அது என்ன என்று சொன்னா நானும் ஒரு 4 பேரை காப்பாத்தன மாதிரி இருக்கும் அப்படின்னார். என் குருநாதர் இடத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மந்திரத்தை கத்துக்கொண்டேன், நீ கேட்ட உடனே சொல்லுவதற்கு முடியாதுன்னார். சரி சொல்லல. சரி பார்த்தார், அவர் வேற வேலைக்கு போயிட்டார். பேரன் வந்தான், அவனும் கேட்டான், தாத்தா 4 பேருக்கு பயன் பெறும், உனக்கு இப்ப வயசு ஆயிடுச்சு, அதனால நீ எனக்கு அந்த மந்திரத்தையும்
அந்த பச்சிலையும் சொல்லி கொடுத்தாத்தா. உங்க ஒப்பனுக்கே நான் சொல்லி கொடுக்கல, உனக்கு சொல்லி கொடுப்பேன? சொல்லி கொடுக்கல. அப்பதான் ஒரு நாள் இவர் நடந்து போகிற பொழுது இவரை பாம்பு கடிச்சிச்சு. இப்ப அந்த தாத்தாவுக்கு பம்பகாரையா உன்னதான் கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுங்க. இப்ப அந்த தாத்தாவை பாம்பு கடிச்சது. இப்ப அந்த தாத்தா என்ன சொல்லி கொடுத்திருந்தா அவரை யாராவது காப்பாத்தி இருப்பாங்க. என் குருநாதர் இடத்துல நான் கற்றுக்கொண்டேன், உனக்கு அவ்வளவு எளிதா சொல்ல மாட்டேன்னு சொல்லாம விட்டார். இப்ப அவரை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. அதனால எங்க தர்மராஜா யோசிக்கிறார், 4 பேருக்கு நன்மை, நமக்கு அறிவுக்கு எட்டிய வரைக்கும் அவர் சந்தேகத்தை தீர்ப்பது நல்லதுதானே. அதனால நான் படித்த மட்டில் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் ஐயா, கேளுங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அவர் கேட்கிறார், 1 கோடி கேள்வி கேட்டாராம். அதில் சில கேள்வி பதில் நாம இங்க தெரிந்து கொள்வோம். பூமியை காட்டிலும் கனமானது எது? இந்த பூமியை விட கனமானது எது? அம்மாதான் கனமானவன். ஏன்? 10 மாசம் நம்மளை சுமந்து இந்த பூமிக்கு கொடுத்தவள் தாய். அம்மா இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அதனாலதான் தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்ப இங்க சொல்லும் பொழுது சொல்றார், ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? தந்தை. ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யாருன்னா அப்பா. ஏன்? நீங்க திருவிழாவுக்கெல்லாம் போனீங்கனாலும் இல்லை எங்க போனாலும் அம்மா வயிற்றுல தான் சுமந்தா, இடுப்புல சுமப்பா. ஆனா அப்பா எங்க சுமப்பாருன்னா தோல்ல சுமப்பார். அப்பாவுக்கு ஒரு பிடி மேலே அந்த குழந்தையினுடைய முகம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? தான் பார்க்காத உலகத்தை தந்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் காரணம். நான் பார்க்காத உலகத்தை தந்தை பார்க்க. இந்த திருவிழாவில் போனா குழந்தைங்களை எல்லாம் தோல்ல தூக்கிட்டு இருப்பாங்க தந்தைமார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம சாமியை பார்க்காவிட்டாலும் கூட நம் பெற்ற குழந்தை அந்த சாமியை பார்க்கணுன்றதுக்காக அவங்க தூக்கி வச்சுட்டு இருப்பான். அதுவும் சொல்வார், அப்பா குழந்தை சாமி பாத்தியா, நல்லா கும்பிட்டுக்கோ அப்படின்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? தான் பார்க்காத உலகத்தை தன் குழந்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர் தந்தை. அதனாலதான் ஆகாயத்தை விட உயர்ந்தவர் தந்தை. ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யாருன்னா தந்தை. காற்றை விட வேகம் உள்ளது எது? மனம். புல்லை காட்டிலும் அதிகமானது எது? கவலை. எது தூங்கும் போது கண்ணை மூடாமல் இருக்கிறது? மீன். எது பிறந்ததும் அசைவதில்லை? முட்டை. எதற்கு இதயம் இல்லை? கல்லுக்கு. எது வேகத்தால் வளர்ச்சி உறுகிறது? நதி. தேசாந்திரம் போகின்றவனுக்கு யார் தோழன்? வித்தை. வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? மனைவி. நோயாளனுக்கு யார் தோழன்? மருத்துவன். மரணமடைகின்றவருக்கு யார் தோழன்? தானம். எல்லா உயிருக்கும் யார் அதிதி? அக்னி. எது அறம் நிலை பெறாது? மோட்சத்துக்கு உரிய ஏதுவான அறம். எது அமிர்தம்? பால். எவன் ஒருவனாக சஞ்சரிக்கின்றான்? சூரியன். பிறந்தவன் எவன் மறுபடியும் பிறக்கின்றான்? சந்திரன். பனிக்கு எது மருந்து? அக்னி. எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய பாத்திரம் எது? பூமி. தர்மம் எதில் முக்கியமாக நிலை பெறுகிறது? முயற்சியில். புகழ் முக்கியமாக எதில் நிலை பெறுகிறது? தானத்தில். சுகம் எதில் முக்கியமாக நிலை பெறுகிறது? நல் ஒழுக்கத்தில். இப்படி 1 கோடி கேள்வி கேட்டார். எவ்வளவு? 1 கோடி கேள்வி கேட்டாராம். ஆனா எல்லா கேள்விக்கும் அசரீதி இடத்துல தர்மராஜா பதில் சொன்னார். அப்படியே சொல்லி முடிச்ச உடனே பார்த்தார், இப்ப அந்த அசரீதி சொல்லுது, அப்ப நான் கேட்ட கேள்விக்கு இவங்க 4 பேர் பதில் சொல்லியிருந்தா எனக்கு இறக்க வேண்டிய நிலை வந்திருக்காது. நான் கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொல்லாததுனால தான் இன்னைக்கு இறந்து விட்டார்கள். அதனால
நீ நான் கேட்ட கேள்விக்கு அனைத்துக்கும் பதில் சொல்லி இருக்கிறாய். அதனால இந்த 4 பேர்ல யாரையாவது ஒருத்தரை கேளு, உயிரோட எழுப்பித்தர. தர்மராஜா யார கேட்டார்? தர்மராஜா யார கேட்டாராம்? சகாதேவனை கேட்டார். ஏன்? மாத்ராதேவி இறக்கும் தருவாயில் நானே இவன் இவனே நான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனான். குந்தி அம்மா காட்டுக்கு வரும்போது சொன்னாங்க, தர்மா, பீமா, அர்ஜுனா, நகுலா, நீங்க 4 பேர் இறந்தால் நான் இறந்து விட மாட்டேன், சகாதேவன் இறந்தால் நான் இறந்து விடுவேன்னு சொன்னான் அம்மா. அதனால என்ன பண்ணாங்களா? அதனால சகாதேவராக இருக்கக்கூடியவர் வேணும்னு தர்மராஜா சொல்றார். இப்ப அந்த அசரீதி கேக்குது. என்ன கேக்குதான்? அப்ப அரக்கு மாளிகையில காப்பாற்றியவன் பீமன், சிவபெருமானிடத்துல பாசுபதம் பெற்றவர் அர்ஜுனர், உன் தாய் குந்திக்கு நீ மூத்தவன், உன்னுடைய மாத்ராதேவிக்கு மூத்தவன் நகுலன், ஒன்னுத்துக்குமே ஆகாதவன் சகாதேவன், நீ அவனை கேட்கிறேன்னார். அதுக்குதான் தர்மர் பதில் சொன்னார், இரு தாய்க்கு உயிரானவன். அதனால பார்க்கிறார், தாயை காப்பாற்றினால் உலகத்தையே காப்பாற்றியதாக அர்த்தம். அதனால தாயை முதல்ல நாம தாய்க்கு உயிர் கொடுப்போம் அப்படின்னு தான் சகாதேவரை கேட்டார். இப்ப சகாதேவராக இருக்கக்கூடியவரை எழுப்பி அசரீதி கொடுக்கிற பொழுது 4 பேரையும் எழுப்பி தந்தது. ஏன்? தர்மம் தவறாமல் நடந்து கொண்டார் தர்மராஜா. அதனால 4 பேரையும் எழுப்பி தந்தது. அந்த 4 பேரும் எழுப்பிய பிறகு தர்மராஜா நன்றி சொன்னார் அந்த அசரீதிக்கு. வந்திருப்பது யார் என்று பார், வந்திருக்கிறது யாருன்னு பாருன்னு. அப்பதான் பார்த்தா யமதர்மராஜா தான் வந்திருந்து இவர்களை சோதித்தவர். அப்பா, நீங்கள் குடித்த நீர் அமுதம், அதனால நீங்க யாரும் தேவலோகத்திற்கு சென்று மீண்டும் இங்க வந்திருக்கிறீங்க. தர்மா, உங்களை கொல்லும் பொருட்டு காலமா முனிவரை அனுப்பி பூதத்தை அனுப்பி உங்களை கொல்லுவதற்காக முயற்சி செய்தான் துரியோதனன். அதிலிருந்து உங்களை தப்பிப்பதற்காக நானே ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த நச்சு பொய்கை. சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், அப்பா மிகவும் நன்றி எங்களை காப்பாற்றியதற்கு. சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி இங்கிருந்து போய் நடந்ததை பாஞ்சாலி அம்மையார்கிட்ட போய் சொல்றாங்க. பாஞ்சாலி அம்மையாராக இருக்கக்கூடியவர் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். அன்றைய தினம் அதோடு இந்த 12 ஆண்டு கால வனவாசம் முடிவடைகிறது. 12 வருஷம் வனவாசம் முடியுது.